மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏகப்பட்ட குற்றச்சாட்டு நான் வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் அவங்க விளக்கம் கொடுக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மாண்புமிகு ஏதோ துறை அமைச்சர் பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது மாண்புமிகு அமைச்சர் அவங்க சொன்ன பேசவே விட மாட்டேங்க. கேள்வி கேட்க பதில் சொல்லணும்ல. உட்காருங்க உட்காருங்க அமைச்சர். அமைச்சர் உட்காருங்க நீங்க உட்காருங்க. இப்ப ரெண்டு பேருமே உட்காந்துட்டீங்க. யார் பேசுவீங்க? யாரோ ஒருத்தர் இருந்துச்சு பேசுங்க. அமைச்சர் பேசுங்க. கொட்டாய் விடுறாரு, அதுக்குமே எதிர்த்து தெரிவிப்பீங்க. உட்காருங்க உட்காருங்க. அவங்க சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அவை குறிப்புல இருந்து நான் நீக்கிறேன். ஆய்வுக்கு உட்பட்டு நீக்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, ஆல்ரெடி சட்டசபை லைவ்ல போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கினா என்ன நீக்கலன்னா என்ன? ஆல்ரெடி ரீல்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்னவாறு ரீல்ஸ் வந்துட்டு இருக்கு. லைக் போட்டேன். இது சரிப்பட்டு வராது. ஏதோ ஒன்று சொல்லி முடிங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, சற்று முன் வந்த செய்தி, அவர் வந்துட்டு இருக்காராம். அவர் வராரா? மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, நாங்க கேட்ட எந்த கேள்விக்குமே அவங்க விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல எங்களுக்கு மரியாதையே இல்லாத மாதிரி நடத்துறாங்க. அதனால நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். அத வெளிநடப்பு பண்றீங்கல்ல, எதுக்கு சத்தம் போட்டிருக்கீங்க? அமைதியா போங்க.